கோழிக்கறியும் உருளைக்கிழங்கு செம்மையா சமைக்கிறோம். பயங்கர மரிசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. வெல்கம் யூ. மெதுவா மெதுவா இந்த பக்கம் எடுத்துட்டு வா. அந்த இத எடுத்துட்டு வா. உங்க அண்ணனே வந்து ராட்டை பேசுனியா சீரியஸா பேசுனீங்களா? ஃப்ரெண்ட் உனக்கு நாலு வந்துருச்சியா? அண்ணா மோட்டோ போடு. ஒரே ஒரு தடவை தான் இருக்கு. கண்டுபிடி. ஓகே ஓகே. அப்படியே கத்திங்க நானே நாளைக்குதா அளவு மாதிரி போயிடும். காலோ எடுத்து தூக்கிட்டு வந்தா மேல தூக்கிட்டு அங்க கேமரா பொறுமையா சைடுல இடிச்சு நம்ம நீங்க பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா சரி. காப்பி கொண்டாட பாரு. எப்படிங்க லேசா காத்து போட்டோம். என் கையில 5 மாசம் நீ உன் கையில எடுத்து மூஞ்சி தேய்ச்சிடாத. செக்கில ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய், முனுக்கின மிளகாப்பொடி, முனுக்கின கரம் மசாலா, அரைச்ச இஞ்சி பூண்டு, முனுக்கின மிளகு தூள், சொல்லுவாங்கடா சின்ன பிள்ளை அப்படிதானா சொல்லி ஏமாத்தினாங்க. எலுமிச்சம்பழ சாறு, முனுக்கின கல்லுப்பு. மிளகா அரைச்சதுக்கு அப்புறம் இது ஒன்னியோ எனக்கு நீ சொன்ன அது சொன்னது எனக்கு மண்டையிலே ஏறல. சாசு ரெடி. சுத்தம் பண்ண கோழிக்காலு, நம்மளே செஞ்ச மசாலா சாறு. சுத்தினாப்புல தேவைப்படுத்தா 4 பீஸ் அடிப்படை கிண்டுனோம்னா ஒரு மசாலா விட மாட்டேங்கிறா. நறுக்கின உருளைக்கிழங்கு, கையில வராது. கையில 1 2 3 4 5 6 7 எல்லாம் பைக்கங்க. எப்பா கை போடுறங்க சுடுதண்ணி விட்டுறாதீங்க. இதை வச்சு போடு. லேசா வைங்கடே, கொத்துப்படாதடா. இத கொத்துப்படாம வெட்டாதல. இந்த ஓரத்துல காலடு இந்த ஓரம் இந்த ஓரத்துல இந்த காலடு தூக்கு அப்படி அடி அங்க போயிரு. அப்படி ஒண்ணே குத்து மச்சான் என்னையா அது? கைய தூக்கு வெளிய ஆம்பளைங்க வாங்க.
இறந்து 2 பேர் வாங்க 3 சேர்ந்து அமைச்சு முடிச்ச உடனே சாப்பிட சொல்லணும்னா வீடியோ எடுத்துக்கிட்டு அப்புறம் இப்பெல்லாம் இருந்தேன்னு வச்சுக்கோங்க. ஆக்சிஜன் இல்லாத இடத்துல நெருப்புக்கு என்ன வேலை? உனக்கு மட்டும் தான்டா தம்பி எதுவுமே அதெல்லாம் இருக்காதுங்க. வாங்க நல்லா விதிக்கலாம். சுடுதண்ணே எடுத்துட்டே சுடுதண்ணே. ஐயா தண்ணி எடுத்துட்டு வாடே. உருளைக்கிழங்கு எடுத்து போடுவே. நல்லா லெக் பீஸா பார்த்து போடு. வாசனை ஆன தூக்கு. அத நீங்க அங்க உட்கார்ந்துங்க. சுடுதாப்பா. சுடுதாவா? கையை கேமரா வச்சிட்டு கையை கேமரா அங்க வெச்சிட்டு. அதற்கு பெயர் இன்னும் ஒன்று இருக்கு. ஏங்க படி. நம்ம குட்டி இருக்கு எனக்கு. இல்ல பால விடும்போது அந்த மண்ண தம்பி. அப்படிதான். கீழ உள்ளது பயங்கரமா இருந்திருக்கும் இருக்கு. இந்த செட் கட்டு. நம்ம கேட்ச் பிடிச்சி ஆடா. அக்கா பயங்கர டேஸ்ட் ஆதா. ஆமாமா. அருமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆவு மாறு. சாப்பிடுங்க இருக்குண்ணே. சாப்பிடுங்க அக்கா. நல்லா சாப்பிடுங்க அக்கா. சாப்பிடுங்க. இவரெல்லாம் இருக்குது மாப்ள. பேசுங்களா வயிறு டெம்பரேச்சர் பேச எத்தனை பேசுறீங்க? உருளைக்கிழங்கு தாத்தா இது பூரா நான் தின்னது. நீங்க 3 பீஸா தின்னுட்டு போட்டு நீங்க எல்லாத்தையும் திட்டீங்களா? இன்னைக்கு லெக் பீஸ் சமைச்சு தட்டுல கொட்டுனதெல்லாம் தின்னு தீத்தாச்சு. இந்த 2 லெக் பீஸ் 3 உருளைக்கிழங்கு மட்டும் எங்களால சாப்பிட முடியல. வயிறு ரெம்பி போச்சு. இன்னைக்கு வெறும் லெக் பீஸா வாங்கி உருளைக்கிழங்கு லெக் பீஸையும் மசாலா தடவி புளிக்கல வச்சு சமைச்சது. வழக்கம் போல கறி வெந்துருமோ வேகாதோ, கறி வெந்தா உருளைக்கிழங்கு வேகாதோ, இல்ல உருளைக்கிழங்கு வெந்தா கறி குழஞ்சு போயிருமோன்னு பயத்துல இருந்தோம். ஆனா நீங்களே பாத்திருப்பீங்க நல்லா பஞ்சு மாதிரி மாவு மாதிரி வேற லெவல்ல வந்துருச்சு. இன்னைக்கு சோறு எதுவுமே சாப்பிடல. வயிறே ரெம்பிருச்சு. கறி மட்டும் நிலவு கொஞ்சம் கூட போயிடுச்சு போல காந்துது. லெக் பீஸோட அந்த உருளைக்கிழங்குல சேர்த்து சாப்பிட்டா வித்தியாசமான டேஸ்டா இருக்கு.